கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். அமை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். அமை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணலவோ. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணலவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். சரி, 13வது அதிகாரம் 2வது வசனத்தை முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்க, உரத்தா சத்தமிட்டு பிரபுக்களை வரவழையுங்க. அவர்கள் பிரபுக்களின் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு கை சைகை காட்டுங்க. கையில சைகை. சரி, இதுல ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஒரு வாய்ஸ். ஒரு வாய்ஸ், உரத்த சத்தமாய். சத்தங்கிறதுக்கு வாய்ஸ். குயில், குயில் எப்படி சவுண்ட் கொடுக்கும் அது மாதிரி குயில். QOL, ஓ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். குயில், குயில். ஒரு குல் கிடையாது. QO மேல ஆரோ மேல குயில், குயில் வாய்ஸ். இந்த சத்தம்ங்கிறது சவுண்டுங்கிறது இது எங்க இருந்து வரணும்? வோக்கல் கார்டுல இருந்து வரணும். எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து சத்தங்கள் வரும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வருகிற சத்தத்திற்கு கோயில் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு,
உரத்த சத்தமாய் ஜனங்களை வரவழையுங்கள். உங்களுடைய ஓக்கல் காடிலிருந்து ஒரு கோயில் வரணும். அந்த கோயில் தான் என்ன செய்யணும்? அழைத்து கொண்டு வரணும். மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்ல ஒரு எத்தனையோ வார்த்தைகள் வரும், எத்தனையோ வார்த்தைகள் நம்ம பேச கேட்டிருக்கிறோம். ஆனா ஒரு மனிதனுடைய வார்த்தை மோஸ்ட் பவர்ஃபுல் வார்த்தை. யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வாய்ஸ், ஒரு குரலை குறித்து ரொம்ப ஆச்சரியமாக வேதம் சொல்லுகிறது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாள், சொல்லை கேட்ட சொல் குயில் சொன்ன உடனே ஒரு சூரியனும் சந்திரனும் அங்கே நிக்குது. அந்த நின்னத ஆண்டவர், அந்த நின்னதுடைய காரணம் என்ன? குயில். அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணினார். சத்தத்தை கேட்கிறார், யுத்தத்தை பண்ணினார். சரி, இது மனிதன் சத்தத்திற்கு குயில், மிருகங்களோட சத்தத்திற்கும் குயில் தான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 15:14. அதற்கு சாமுவேல், அப்படி என்றால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் குயிலும் எனக்கு கேட்கிற மாடுகளின் குயிலும் என்ன என்றார். சவுல ஆண்டவர் ராஜா வாக்கிட்டார். அது பிரிமிசிவ் வில் ஆஃப் காட், வில் ஆஃப் காட் கிடையாது, வில் ஆஃப் த காட். அவர் தான் ஆளுகை செய்யணும், தீர்க்கதரிசி மூலமா ஆளுகை செய்யணும்னு நினைச்சார். ஆனா பிரிமிசிவில் என்னன்னா, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டனால சவுல அனுப்பினார். சவுல் எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு மனிதன்கிறத இந்த ஏரியா காட்டுக்குது. இங்க 2 சத்தத்தை பார்க்கிறோம், ஆடுகளின் சத்தம், மாடுகளின் குயில். சரி, முதல் சத்தம் பைபிள் இருந்து எங்க வருது, அது என்ன செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம், ரத்தத்தின் சத்தம். ஒரு மனுஷனுடைய வாய்ஸ் குயில். உங்களுக்கு சொன்ன வோக்கல் கார்டில் இருந்து வரணும். ஆடுகள் மாடுகள் சத்தமும் வோக்கல் கார்டில் அது வரும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. இங்க ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இந்த சத்தப்பட்ட சிந்தம் இந்த பரலோகத்தை நோக்கி சத்தம் போடுது. அது குயில். பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, என்னை கூப்பிடுகிறது. சரி, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 17வது வசனத்துல 32:17 ஒரு யுத்தத்தின் சத்தத்தை நம்ம கேட்கப்படும். யாத்ராகமம் 32:17. இப்ப மோசையும் ஆரோனும் மலைக்கு போயிருக்காங்க. இங்க மோசையும் யோசுவா, இங்க ஆரோன் ஒரு ஜாலி பண்ண ஆரம்பிச்சார். அந்த ஜாலி பண்ற காரியத்தை குயில யாத்ராகமம் 32வது அதிகாரம் 17வது வசனம். இங்க அவங்க தேவனுடைய பலகையை வாங்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தின் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கு. யுத்தத்தின் இரைச்சலை தான் நம்ம பார்க்கணும், குயில். சரி, ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்குன்னா, அந்த சத்தம் தேவனை கோபம் ஊட்டுகிறது. நம்ம பார்க்கிறோம், தேவனை கோபம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை, மனித சத்தத்தை நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 1வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு. வார்த்தையின் சத்தத்தை கேட்டு நான் 2 இடத்துல ரட்சிக்கப்பட்டேன். இத்தனை வருஷத்துல நான் சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். நம்பர் 1, சத்தம். இன்னும் வசனத்தை வாசிக்கணும், சொல்லணும், டீச் பண்ணணும். இல்லை, நான் துதியின் சத்தத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அந்த துதியின் சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அந்த சத்தம் ஆண்டவரை துதிச்சு 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 பாடும்போது, எந்தன் ஆண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன்.
உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உயிர் தந்த தெய்வங்கிறத என்ன அருமையா நம்ம சொல்றோம். பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. இது ஒரு சத்தம், பாடலின் சத்தம். அது ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற சத்தம். இது துதி. ரெண்டாவது ஜெபம். ரெண்டு சத்தம் தான் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இந்த சத்தம், உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் கடும் கோபம் கொண்டு, இது நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு சத்தத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு வித்தியாசமான சத்தம். பெரும் வெள்ளத்தின் இரைச்சல். எசேக்கியேல் 1 அதிகாரம் 1:24. அவைகள் 4 ஜீவன்கள் போகுது. அவைகளுடைய செட்டிகளின் இரைச்சலை கேட்டு, அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும். பரலோகத்தினுடைய காட்சிகள். சரி, இரண்டாவது நம்ம பார்க்க போறோம் நோபல். முதல் வசனத்துல இந்த நோபலை குறித்து உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நம்ம பார்க்க போயிடும். ஏசாயா 13 அதிகாரம் 2 வசனம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், அவர்கள் பிரபுக்களை வாசலுக்குள் பிரியும். பிரபுக்கள் நோபல். ஆடிஸ், ஆடிஸ், ADDIR, ஆடிஸ், ஆடிஸ், 2 D, ஆடிஸ், ஆடிஸ், AD ஒன்னா சேர்த்து போட்டு டிஸ், DIS, ஆடிஸ். பிரபுக்கள். மைட் அப்படின்னு ஒரு மைட். இவங்களை நீங்க புரிந்து கொள்றதுக்கு நியாயாதிபதிகள் நீங்க எடுத்தீங்கன்னா புரியும். 5 அதிகாரம் 3 சரி 13 5:13. மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். மீதியா இருக்கிற கொஞ்சம் பேர் இவங்க பிரபுக்களை ஆளு செய்யணும். ஆக்சுவலா பிரபுக்கள் தான் இவங்களை ஆளு செய்யணும். ஆடிஸ்ங்கிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பிரபுங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். எதையுமே எடுத்துக்கொள்ளுங்க. 30 அதிகாரம் பிரபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 30:21. அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க, அவர்களின் அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். ஆண்டவராகிய இயேசு பிரபு, அதிபதி. அவரை சமீபித்து வர பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு. அவர் சமீபித்து வருவார். என்னிடத்திலே சேரும்படி தன் இருதயத்தை பிணைக்கிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட், இது பிரபு. ஆடிஸ். 3 கேட், வாசல். சார், சார், கேட். எஸ் ஏ மேல ஒரு கமா மார்க் போட்டுக்கலாம். சார், சார், சார். SAAR, கேட். சார், வாசல். சார். பிரபுக்களின் வாசலுக்குள் பிரவேசிப்பது. இந்த பிரபு முதல் முறையாக நம்ம பார்க்கிறது ஆதியாகமம் 19 அதிகாரம் 1 19:1. லோத்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை தான் நம்ம பிரபுக்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படின்னு. கர்த்தர் 2 தூதர்களும் சாயங்காலத்தில் வந்து சோதாம் கொண்டார்கள். சோதாம் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். இந்த வாசல் பிரபுக்களுடைய வாசல். எல்லாரும் அங்க போய் உட்கார முடியாது. தேவனுடைய கதவுன்னு ஒரு காரியம் இருக்குது. தேவனுடைய கதவு எடுத்துக்கொள்ளாமா? நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்க. 2 அதிகாரம்
8வது வசனம் 2:8 தேவாலயத்தில் இருக்கிற அரசரின் கதவு வேலைக்கும் நகர வேலைக்கும் தயவுள்ள கரம். ராஜா அரசின் ஒரு கதவு, எல்லாமே கதவு. இது ஆண்டவருக்காக கட்டப்படுகிற இடத்துக்கு வருகிற ஒரு கதவு. நெகேமியா. நியாயாதிபதிகள்ல இன்னொரு வாசல் கதவை நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் இது என்ன கதவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம். சிம்சோன் தெளிலா மண்டியில் படுத்திருக்காரு. அவருக்கு பாடி பில்டர், தன்னுடைய பவரை காட்டுறதுக்கு ஆசை. சிம்சோன் நடுராத்திரியை படுத்திருந்து நடுராத்திரியில எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளை அதிலிருந்து 2 நிலைகளையும் பிடித்து தாழ்காலோடு கூட பேர்த்து தன் தோளில் வைத்து எப்ரானுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பவரை காட்டுறாரு. தெளிவா இருக்க என்ன பவர் பாரியாண்டு. ரைட். 4வது கடைசி அவனை பார்த்து முடிக்க போயிடும். எக்ஸால்ட். எக்ஸால்ட் அப்படின்னா உயர்த்துங்கள். எக்ஸால்ட் உயர்த்துங்கள், ஏற்றுங்கள், கொடி ஏற்றுங்கள். எக்ஸால்ட். ரோம். RUM. ரோம். யூ மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன். ரோம். ரூம் கிடையாது. ரோம். யூ மேல ஏத்தி வாசிங்க. RUM. ரோம். இந்த எக்ஸால்ட்டுகள் ஏற்றுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஹை பிளேஸ். யாருமே நினைக்கல யோசேப்பு அப்படின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. எனக்கெல்லாம் பயங்கர குஷி. அது ஒரு சினிமா நடிகளை நான் பார்க்கல. அந்த ஒரு யோசேப்புங்கிற ஒரு பேரை உயர்த்துறாரு. ஒருமே சொல்லலாம், நான் என் பேரு விஜயன் விஜி சொல்லலாம். சொல்ல முடியுமா முடியாதா? ஆனா அங்க எதை உயர்த்துறார? கிறிஸ்தவ பேரை உயர்த்துக்கிறார். யோசேப்பு, ஜோசப், அதான் ஆண்டவர் உயர்த்துறார். ஹை பிளேஸ். உபாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். 1:28. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகள். எல்லாமே அவங்க எக்ஸால்ட் பண்றாங்க, எதிரிகளை உயர்த்துகிறாங்க. வானத்தளவு மதில்களும் இருக்கிறது. ஏனோக்கு புத்திரரை அங்கே கண்டோம். இது ஆண்டவர் உயர்த்தணும். யாரை எக்ஸால்ட் பண்றாங்க? மற்ற லாங்குவேஜ் பார்த்தாச்சு. வசனத்துக்குள்ள பார்க்க இருக்கணும். பதிமூணாவது அதிகாரம் 2வது வசனத்தை முதலா இது நோக்கம். எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாத ஒரு காரியமே கிடையாது. நமக்கு அடிக்கிறத விட இந்த பிஜேபி RSS கண்ணுக்கு தூக்கம் எல்லாம் போயிருக்கும். கர்த்தர் நல்லவர், விளையாடக்கூடாது அவர்கிட்ட போய். சரி, இதனுடைய கழிவுறது என்னன்னு பார்ப்போம். 5வது அதிகாரம் 26. ஏசாயா 5:26. அவர் தூரத்துள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி. இது முதல்ல நான் மேட்ரு சொல்லுறேன். இஸ்ரேல் மக்களுக்காக எழுதப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் விற்கிறதுக்கு போயிடுறாங்க. ஆண்டவர் அப்பயே பிளான் பண்ணிட்டார். தூரத்துல இருந்து விருதுநகர்ல இருந்து டேனியல் ராஜேஷ்னு வரத அங்க பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. இவரை நான் பிடிப்பேன். தூரத்துல இருக்குல்ல, நம்ம தூரத்துல இருக்கு. அவர் விற்கிறது இருந்தார். நான் முழு கிறிஸ்தவனா பிறந்து பாவத்திலிருந்து என்னைய பிடிச்சு தூக்குறாரு. அதான் பார்க்கணும். தூரத்தில் ஒரு ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரம் பயில் காட்டிங்கிறது ஒரு நாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாதி ஓடி வந்துடும். அதுக்கு அது எஜமானுடைய வாய்ஸ் தெரியும். அதுக்கு
விசில் தெரியும். அப்படிதான் ஆண்டவர் விசில போட்டு தான் உங்களே என்னையும் கூப்பிட்டு வந்து இந்த ஒரு காரியத்தை செய்கிறார். நம்பர் 1. 11வது அதிகாரம் ஏசாயா. அடுத்த குறிப்பை நம்ம பார்க்க போறோம். 11 12வது 11 12 ஏசாயா. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி, இந்த கொடி ஏற்றது அது ஒரு ஜெயக்கொடி, அதுக்கு பேசிக் கான்செப்ட். ஆனா பின்னாடி ரீசனை தான் மாத்திட்டு இருக்கும். இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவின் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலிருந்து கூப்பிட்டார். 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்னு கிபி 70 சிதறடிக்கப்பட்டு திரும்ப கொண்டாடுறாரு. ஆனா புறஜாதியாக நம்மள எந்த டைரக்ஷன் கூட்டிட்டு வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர், கொஞ்சம் கிடையாதுங்க, இந்த நம்பர் அவருக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பந்தியிருப்பார். இத லூக்கா இன்னும் அழகா சொல்கிறார். லூக்கா 13வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 13:29. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கிலிருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார். நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளாம் புறஜாதியம். ஆனா நம்மள 4 டைரக்ஷன்ல இருந்து கூட்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள அழைத்து கொண்டு வருகிறார். இது நாம் புறஜாதியாகிய நாம். அடுத்து இந்த காரியத்தினுடைய விளக்கத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 18:3. ஏசாயா 18வது அதிகாரம் 3வது வசனம். ஓ சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் தேசத்தின் குடியங்களாகிய நீங்கள் எல்லாரும் மலையின் மேல் கொடியேற்றும் பொழுது வந்து பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் என்று கேளுங்கள். அந்த நேரத்தில் இருந்து என்னன்னா, 4வது வசனம், என் வாசத்திலிருந்து கண்ணோக்குன்றது. என் வாசத்தில் எல்லாம் வந்து சேர்றாங்க. அங்கிருந்து பார்க்கிறாங்க. பார்த்து என் பிள்ளைக புறஜாதியார்கள் வந்து இவங்கெல்லாம் என்னைய மகிமைப்படுத்துறார்கள். இதை ஆண்டவர் எங்கிருந்து பார்க்கிறாரு? வானத்திலிருந்து பார்க்கிறாரு. இந்த கொடி என்ன கொடி அப்படின்னா, ஜெயக்கொடி. வாசிப்போமா? ஏசாயா 59வது அதிகாரம் 19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், 4 டைரக்ஷன்ல இருந்து ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டாடுறாரு. சத்துரு எவ்வளவுக்கோ அவங்கள அடிச்சு தட்ட முடியுமா தட்ட பார்ப்பான். ஆனா ஆவியானவர் கொடியேற்றி அவங்கள கொண்டாந்து சேர்க்கறது, அது அவருடைய பேர். இதுல அடுத்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விற்கிறாங்க, ஒரு தெருக்கு ஒரு விற்கிறத வச்சிருக்காங்க. அதான் அவங்கள காப்பாத்திச்சுன்னு சொல்லி ஒரே டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா அந்த விக்கிரகத்துல அந்த கை வைப்பார். எரேமியா 50வது அதிகாரம் 2வது வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேர் வெட்கப்பட்டது, மராத் நொறுங்குண்டது, அவனுடைய சிலைகள் இலச்சை அடைந்தது, அவனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயிற்று என்று ஜாதிகளுக்குள் அறிவித்து பிரசாதம் பண்ணுங்கள், இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம். இந்த கொடி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கல, அதை நான் செய்வேன் அழிச்சு நீங்க இந்த மேட்ரை கொடியேற்றி சொல்லணும். 51:27 எரேமியா 51:27. தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்கு எக்காலம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்த பண்ணுங்கள் சொல்லிட்டு, இந்த எக்காலம் ஓதுகிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2வது வருகையில ஆண்டவர் ஒரு எக்காலம் ஓதுகிறார். தேவ எக்காலம் ஓதப்படும் பொழுது நாம் எல்லாரும் வந்து சேர்ந்தோம். சரி, 2வது ஒரு காரியத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். செகண்ட் ஒரே ஒரு காரியம், அது என்ன பாத்தீங்கன்னா, கைகளை காட்டுங்கள்.
13வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு கைகளை காட்டுங்கள். கைகளை காட்டுங்கள் சம்பவத்தை சொல்றேன். ஒரு பால் டாக்டர்கிட்ட நானும் என் மனைவியும் எங்க மகளுக்காக போயிருந்தோம். அவன் அங்க உட்காந்துக்கிட்டு என் தம்பி ஒரு டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவர் கையை கூட்டி காட்டுவார். என்ன அர்த்தம்? வாசத்துக்கு போவான். எனக்கு பயங்கர குஷியாச்சு. இவன் தம்பி பல் டாக்டர் தான், அவருக்கு என்ன, மகளை பார்த்துட்டாரு, மேட்ரை தூக்கிட்டாரு, அதோட மனுஷனும் போயிடணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. இந்த கைகள்ல 10வது அதிகாரம் 32வது வசனத்துல 10:32 இனி ஒரு நாள் தோப்பிலே தங்கி சீயோன் குமாரத்தின் பர்வதத்திற்கும் எருசலேமுக்கு விரோதமா கையை நீட்டி மிரட்டுவான். கையை நீட்டி உள்ள, ஒரு காலத்துல இவன் மிரட்டினா இப்ப ஆண்டவர் செய்றாரு, இவனை உள்ள வர வைக்கிறார். இப்ப ஆண்டவர் தன் கையை எப்படி நீட்டுறாருன்னு சொல்லி 11வது அதிகாரம் 15வது வசனத்துல எகிப்தின் சமுத்திரத்தின் கர்த்தர் முற்றிலும் அழைத்து தம்முடைய காற்றின் வல்லமையினாலே நதியை நீட்டி, தன் கையை நீட்டி. அப்ப தன் கையை நீட்டும் போது எகிப்து, யோர்தான் எல்லாத்தையும் செய்றாரு, செப்பரேட் பண்றாரு. எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 16 வசனம், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே புறப்பட்டது நாளிலே அவர்களுக்கு இருந்தது போல ஆசிரியர்கள் மீதியான ஒரு பெரும் பாதை. இந்த பெரும் பாதை பரிசுத்தமான பாதை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா. நீர் எங்களுக்கு ஆன தினமும் அதிசயங்களை காட்டுகிறீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.